இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயந்துருவீங்க. கதை தொடக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கதாநாயகியை சின்ன பிள்ளையா காட்டுறாங்க. நம்ம கதாநாயகியும் அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு அவங்க அம்மா கையில் 2 கையிலையும் அப்படியே கூரா ஆணி மாதிரி அப்படியே கை ஃபுல்லாக அப்படியே குத்தி குத்தி அப்படியே ரத்தமாக வர ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா கண்ணில் அப்படியே ஆணி அப்படியே வெளியே வருது. அவங்க அம்மா ஆக்ரோஷமாக நடந்துக்கிறாங்க. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் அதே இடத்துல இறந்தும் போறாங்க. இப்போ இறப்பு நடந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. நம்ம கதாநாயகி வந்து அப்பா அம்மாவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கதாநாயகியோட அப்பாவோட மூத்த பொண்டாட்டி வராங்க. நம்ம கதாநாயகியோட அம்மா வந்து 2வது பொண்டாட்டி. நேரா வந்துட்டு புருஷன் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அழுகுறாங்க. நேரா வந்து நம்ம கதாநாயகி கிட்ட வந்து எல்லாம் உன் குடும்பத்தினாலதான் என் புருஷன் இறந்தான் அப்படின்ற மாதிரி அப்படியே கட் பண்ணி 20 வருஷத்துக்கு அப்புறம்னு சொல்லி கதையை காட்டுறாங்க. நம்ம கதாநாயகி அவங்க அப்பாவோட மூத்த தாரத்து வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா மேல இருக்கிற கோபத்தை நம்ம கதாநாயகி மேல காமிச்சு வளர்த்துருக்காங்க. மூத்த தாரத்துக்கு பிறந்த மக அவங்களுக்கு வந்து புருஷன் 2 புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி இருக்கும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வளப்பம்மா இறந்து போறாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம கதாநாயகியோட அக்கா காரி பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அம்மா இறந்து போனோம்னா அந்த கோவத்தை அப்படியே வந்து நம்ம கதாநாயகி மேல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதுல கடுப்பா வர நம்ம கதாநாயகி என்ன பண்றாங்க, உன் குடும்பத்தையே அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் செய்யறவனை போய் பாக்குறாங்க. அவன் வந்து சில ஆணியை நம்ம கதாநாயகி கையில கொடுக்குறான். நீ இதை வச்சு தான் மந்திரம் செய்யணும்னு. அதை வச்சு அவங்க வளர்ப்ப புதைச்சிருப்பாங்க. அந்த பிரேதத்தை வெளியே எடுத்துட்டு வந்து மந்திரம் செய்வாங்க பாருங்க. அவங்க அக்காவோட 2 புள்ளைங்களுக்கு புருஷனுக்கு குடும்பமே அழியணும்னு சொல்லிட்டு மந்திரம் செய்வாங்க. இதுக்கப்புறம் அவங்க மந்திரம் செஞ்சு அந்த குடும்பத்தை என்னெல்லாம் பாடுபடுத்துறாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது இந்த படத்தோட மீதி கதை. அந்த பிரேதத்தை வச்சு அந்த ஆணியை வச்சு அவங்க பண்ணுவாங்க பாருங்க மந்திரம், பார்க்கறதுக்கு செம்ம பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க செய்யற அந்த ஏவல் போயிட்டு அந்த சொல்ற காரியத்தெல்லாம் செய்யும் பாருங்க, அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம பயங்கரமா இருக்குங்க. சீரியஸ்லி இந்த படத்தை தனியா நைட்ல உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பயப்படுவீங்க. இந்த படம் ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி. இந்தோனேஷியா மொழியில மட்டும் தான் இருக்குது, தமிழ் டப்பிங்ல கிடையாது. மூவி பாக்ஸ்ல இந்த படம் இருக்குது. இந்த படத்தோட பேர் பாருங்க, இந்த போஸ்டர்ல இருக்கு. அந்த போஸ்டர்ல அந்த பேரை போய் அங்க தட்டி நீங்க பாத்துக்கலாம். நான் உங்கள் கிரேசி ஜி.